சீமானுக்கு மீண்டும் ஒரு துரோகம் செய்த நபர். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி 5 வருடங்களாக, அதாவது கடந்த தேர்தல் முடிந்ததில் இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னின்று நடத்துகிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு எந்த வகையிலும் யாரும் துணை நிற்பதில்லை. குறிப்பாக இந்த வாக்கு அப்படிங்கிற விஷயம் ஆரம்பித்ததிலிருந்து எங்கெங்கு பணம் கிடைப்பது அல்லது எந்த இடத்தில் நமக்கான ஒரு அதிகாரத்துடைய பகிர்வு கிடைப்பது அப்படின்ற மாதிரி யார் போராடினார்களோ அவர்களோடு நாம் போராடணுங்கிற எண்ணத்தை விட்டு உடனடியாக எந்த இடத்துல வெற்றி இருக்கோ அங்கே தேடி ஒட்டி கொள்ளலாம்ங்கிற மாதிரியான வேலைகளை பல பச்சோந்திகள் பார்த்து வந்திருக்காங்க. அவங்கள நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் அவர்கள் பக்கம் இருக்க சில நியாயங்களையும் அவங்க அடுக்கி வைப்பாங்க. அதற்கும் சில பேர் ஆதரவு கொடுப்பாங்க. அதை ஏற்கிறது தான், மறுப்பதற்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் போராடும் காலத்தில் நம்மளோட துணை நிற்காமல் ஒரு பிரச்சனைனா மட்டும் நாம் தமிழர் கட்சி தேவை அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த போக்கை அவங்க நிச்சயம் கைவிடணும். அண்ணன் சீமான் அவர்கள் விடாமல் அவர்களுக்கு ஆதரவு தருவது அப்படிங்கிறது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இது சவுக்கு சங்கர் விஷயத்துலேருந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய அளவிற்கு நாம் தமிழர் கட்சி உதவுனது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா, நான் திமுகவுக்கு எதிராக செயல்படுறான போது கொஞ்சம் பெரிய ஒரு பலம் வேணும் அப்படின்னும் போது நான் அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சென்ற நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். தற்போது யாரும் எதிர்பாராத நிகழ்வு, இப்போ சற்று முன் வெளிவந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, தடா ரஹீம் அவர்களுடைய இந்திய தேசிய லீக் கட்சி அவங்க மாநில பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த பொதுக்குழு கூட்டத்துடைய முடிவில் தோழர் வேல்முருகன், அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 தீர்மானங்களும் அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. முஸ்லிம்களுக்கு 7 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறது, முஸ்லிம் ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் விடுதலை செய்யணும், திமுக ஆட்சியில் புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்ட அம்மாப்பட்டினம், ரஹ்மத் நகர், காகிதே மில்லத் நகர் முஸ்லிம் வீடுகளுக்கு இன்றைய மார்க்கெட்டுடைய விலை என்னவோ அதன்படி நிவாரணம் வழங்கணும், விசாரணை சிறைவாசிகளாக உள்ள முஸ்லிம் சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை அல்லது ஜாமீன் வழங்கணும், திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தீவிரவாதத்திற்கு எதிரான ஏடிஎஸ் பிரிவு காவல்துறையை கலைக்க வேண்டும். இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி இப்போ தமிழக வாழ்முறை கட்சியோட இணைந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தடா ரஹீம் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இது ஏற்றுக்கொள்ளவே முடியல. அனைத்து விடயங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தேவை. ஏன் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக கூட அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை போட்டார் சென்னையில். அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போதும் கூட அண்ணனோட தான் நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினவர். நாம் தமிழர் கட்சியிலேருந்து நமக்கு அழைப்பு விடுத்தாலும் இருக்கிறதுனால அண்ணனோட நம்ம நிற்போன்ற மாதிரி பேசிட்டு இப்போ உடனடியாக மாறி இப்படி போய் நிற்கிறத என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் நமக்கு மனதளவில் ஒரு பாதிப்பு இருக்குல்ல, அதற்காக பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொலி. தடா ரஹீம் அவர்களுடைய முடிவு பற்றும் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை ஒரு போராட்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னும் போது அவர்களோடு நின்று கைகோர்த்து நிற்காமல் உடனடியாக கழட்டி விட்டு இந்த மாதிரி தனித்தனியாக உதிரி பாகங்கள் போல பிரிந்து போகக்கூடிய இவர்களை பற்றி உங்களது பார்வைகளையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.